பாவக்காயை புடுங்கி வதக்கி ஒரு கூட்டம் வச்சாங்களாம். இந்த பாவக்காய் சாதாரண சின்ன சின்ன பாவக்காயெல்லாம் மிதிப்பாங்க, தடவை பிடுங்கும்ல, அந்த பாவக்காயை பிடிங்கி ஒரு கூட்டம் வச்சாங்களாம். அடுத்து பலாப்பஞ்சு பிடிங்கி ஒரு கூட்டம். அடுத்து பிரண்டையில் நாட்டு பிரண்டை, கொடி பிரண்டை, வர சாப்பிடுங்க, எந்த சீக்கம் வராது. பிரண்டையை பிடிங்கி வதக்கி ஒரு கூட்டம் வச்சாங்களாம். ஐயா விஸ்வாமித்தருக்கு தாடி தொங்கிருச்சு நீளமா. இப்படி ஒரு பிள்ளையா போட்டு அறிவான பிள்ளையை எவ்வளவு ஒரு விதை சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப மனசு குழந்தைக்கிட்டாங்க. அது என்ன மகத்துவம்னா, இந்த பாவக்காயை உணவுல சேர்த்தோம்னா வாரம் சேர்த்தோம்னா ஒரு 100 கிராம் பாவக்காய் சாப்பிட்டோம்னா 200 காய்கறி சாப்பிட்டது சமமா. அடுத்து பலாப்பிஞ்சில் இந்த பலாப்பிஞ்சை சின்ன பிஞ்சில் சாப்பிட்டோம்னா 300 காய்கறி சாப்பிட்டதுக்கு சமம். இந்த பிரண்டையை வாரம் சேர்த்தோம்னா 500 காய்கறி சாப்பிட்டது சமம். பிரண்டையில் ஒரு தொகையை சாப்பிட்டோம்னா இப்போ 1000 ஆச்சா. இப்போ அநியாயமாக காய்க்குது முருங்கைக்காய், அதை விட தொங்குது புடலங்காய், வெண்டைக்காய், வாழைக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு 8 வகை காய்கறி. இப்படி அறிவுக்கு வேலை கொடுத்து அந்த விருந்தை செம்மைப்படுத்தி அவர் அனுப்புறாங்களாம். இது சாதாரண இடமில்லை. ஐவகை இடத்தில் முதலிடம், ஆண்டோர் வகுத்திட்ட புகலிடம், சான்றோர் புகழ்ந்து போட்டும் குறிஞ்சி. இந்த குறிஞ்சி நாட்டின் கொற்றவன் குலக்குடி தலைவி. தலைவி என்ன பண்ணணும்? அன்பை பரிமாறணும். களிமானல்ல சிலைமானல்ல சிலைமானல்ல
எனக்கு நீங்க கையில பிடிச்சு கொடுக்க வேண்டாம். சரி. கஞ்சாலை காட்ட வேண்டாம். எனக்கு நீங்க தாரம்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு தினம் சொல்லாமே போய் மானை பிடிங்க. அது மாதிரி ராமச்சந்திர முதல்ல ஏற்கனவே போய் பிடிங்க. அது பிடிக்க முடியாது, ஈஸிலையாவது பிடிங்க. நல்ல விஷயம் சொன்னாரு. கோழி குஞ்சு பாவம் 3 நாள் முட்டையை விட்டு வெளியே வரும். வெளியே வந்தோடனே அதுக்கு எதிரிகள் நிறைய ஆயிடுவாங்க, பருந்து வந்துருவாங்க. அதுக்கிட்ட தான் காப்பாத்திக்கணும். எதிரிகள்கிட்ட நம்ம காப்பாத்திக்கலாம், துரோகிகள்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. சொல்லுங்க. கோழி வளர்க்குறத கொஞ்சிறதுக்காக வளர்க்குறான், இல்ல ஆட்டுக்குட்டி வளர்க்குறது அழகு பார்க்கறதுக்காக வளர்க்குறான். ரெண்டுமே முன்னாடி அறுத்து தூக்கி போட்டுருவாங்க, தான் முடிஞ்சு வச்சு. அப்ப துரோகி எங்க இருக்கான்? வளர்க்குறவங்க தான் துரோகி. கோழிக்கும் ஆட்டுக்கும் அதான் உண்மை. கோழியை கொஞ்சிடமா இல்ல, ஆட்டுக்குட்டி அழகு பார்க்குறோமா, ரெண்டுமே விருந்தாடி இருந்தா அது விருந்தாயிடும். அப்ப இது துரோகி எங்க இருக்காங்க? வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அது பக்கம் இருக்கட்டும். நல்லா காய்கறி பத்தி நிறைய சொன்னார். 1008 காய்கறி உண்மைதான். அதே காய்கறி விஷமா மாறும். நமக்கு யாருக்கும் தெரியல. இப்ப வாழ்க்கை வரலாறு சூட்சுமம் தெரியல. என்னன்னா வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வளர்ச்சி ஆகும், மூளை வளரும்னு சொல்லுவாங்க. அதே வெண்டைக்காய் விஷமாகும். எப்ப தெரியுங்களா? தைராய்டு வந்துட்டா தெரிஞ்சுக்கணும். வெண்டைக்காய் மூளை வளர்ச்சி அடையும். ஆனா அதே தைராய்டு வந்து வெண்டைக்காய் விஷம். முட்டைக்கோசு விஷம். சாப்பிடக்கூடாது. முட்டைக்கோசு இது எதுவும் சாப்பிட, முட்டைக்கோசு சாப்பிடக்கூடாது, வெண்டைக்காயும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வெங்காயம் விஷம். சின்ன வெங்காயம் சமையலுக்கே அந்த மாதிரி ராணி அம்மா போட்டா கூட அந்த காலத்துல கோர்த்து போடுவாங்க சின்ன வெங்காயத்தை. ஆனா அது எப்ப தெரியுங்களா விஷமாகும்? உரிச்சு 4 மணி நேரம் வச்ச பின்னாடி சமைச்சா விஷமா மாறிடும். எல்லா வைரஸை இழுக்கக்கூடிய சக்தி சின்ன வெங்காயத்துக்கு உண்டு. சின்ன வெங்காயத்துக்கு உரிச்சு வச்ச வெங்காயத்துக்கு வைரஸ் இழுக்கக்கூடிய சக்தி. அதனாலதான் அந்த அம்மா நோய் பார்த்துவாங்க, வைரஸ் நோய். அதுக்கு அந்த எப்ப பிறகு எவ்வளவு பெரிய அறிவாளி வர நம்முடைய முன்னோர்கள். இப்ப ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காங்க சின்ன வெங்காயம் வைரஸ் இழுக்கும்னு. ஆனா நம்ம தாத்தா பாட்டி அம்மா போட்டா அழகா வெங்காயத்தை கோர்த்து போடுவாங்க நூல்ல. அம்மைங்கிறது வைரஸ் நோய். அந்த வைரஸ் இருக்கக்கூடிய சக்தி வெங்காயத்துக்கு உண்டு. எவ்வளவு அறிவாளி பாருங்க. நம்ம தான் தூக்கி எரிச்சிட்டோமே, பெரியவங்கள்ட்ட பேசுறதே கிடையாது, முடிஞ்சு போச்சு. அப்ப அதே வெங்காயம் எப்ப விஷமா மாறுது? 4 மணி நேரம் உரிச்சு வச்சா விஷமா மாறி எல்லா வைரஸ் இருக்கும். என்ன பண்றாங்க? ஹோட்டல்ல முத நாளே உரிச்சு வச்சிருக்காங்க. முத நாளே உரிச்சு வச்சு மறுநாள் பிரியாணி விட்டு அதை போய் நம்ம சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறோம். முடிஞ்சு வச்சுன்னா வியாதியை நம்மளே வரவழைக்கிறோம். இது சாப்பிடும், இது சாப்பிடக்கூடாது. அழகா வகுத்து வச்சாங்க. கபம், பித்தம், வாதம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கபமும் வரும், பித்தம் வரும், வாதம். இதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. எப்படி நிறைய திரை மூப்பு சாக்காடு மாற முடியாதோ, நிறைய திரை மூப்பு சாக்காடு மாற முடியாது. மாற்ற முடியுமா? எவ்வளவு பெரிய கொமானா இருந்தாலும் மாற்ற முடியாது. நிறைய தான் செய்யும். 50 வயசு முடிஞ்ச நாளைக்கு தான் செய்ய. மாற்ற முடியுமா? எங்க விட்டு அதை போடுங்க, இதை போடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. 60 வயசுல இதை செய்யுங்க. நீங்க 20 வயசு மாறி என்ன பண்றதுக்கு? 60 வயசால 60 வயசா இருந்தாலும் அழகு. 40 வயசு 40 வயசா இருந்தாலும் அழகு. அவ 20 வயசா மாற நினைச்ச அழகு கிடையாது. ஆனா தொலைக்காட்சி பெட்டியில 40 வயசு பொம்பளை 20 வயசா மாறணுமா? எங்க விட்டு இதை போடுங்க. இந்த முடியோட ஆயுசு 120 வயசு, 120 நாள் தான். இந்த எல்லாரோட முடி, எல்லாரும் முடி, அதோட வயசு ஆயுசு 120 நாள். எப்படி நான் 120 நாள் விழுந்துரும். ஆனா திருப்பி அது வளர்ந்து வரணும்னா பாசி பயிர்ல இருந்து, சுண்டக்கடல இருந்து, கொள்ளுல இருந்து, பழைய சாவதியில சாப்பிட்டோம்னா அது ஒரு முடி விழுந்தா 4 முடி முளைச்சு வரும். ஆனா இவங்க என்ன பண்ணிவிடுறாங்க? எங்க ஒரு சாம்பை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, முடி வேணும் சுத்தமா வழுக்கு வந்து போய் பிள்ளைங்க போறான். முடிஞ்சு வச்சுங்களா? அடுத்து நரை, திரை, மூஞ்சில சுருக்க வராம இருக்காரு. என்ன பார்த்தா அப்பதான் நல்ல விளக்கணிக்க மஞ்சளை ஊற போட்டு தேய்ச்சி குளிப்பாங்க. 50 வயசுல ரொம்ப அழகா இருப்பான். இந்த மூஞ்சில சுருக்கமே வராது. இப்ப எங்க பேரனவளியை போடுங்க, அதை போடுங்க, 20 வயசுல பிள்ளைய பார்க்க முடியல. போட்டு சொரிஞ்சு பேசி பண்றேன்னு அது மேக்கப்லாம் போய் பார்க்க முடியாது. திரை எப்ப 20 வயசுல விழுந்தது. மூப்பு சாக்காடு, மூப்பு வந்துருச்சு. எப்ப? 30 வயசுல மூப்பு வந்துருச்சு. அப்பச்சி உட்காந்துருப்பாரு. ஏற்கனவே தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு ஒரு அரிசியை தூக்கி தொலைல சுமந்துட்டு நடந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடப்பார். 5 மைல் நடப்பாரு. நெல்லை தூக்கி தள்ள வச்சு 5 மைல் நடந்து அரைச்சி எடுத்துட்டு வர்றாரு. இன்னைக்கு போட்ட பேன் அமர்த்த மாட்டேங்குது. 30 வயசுல மூப்பு வந்துச்சு. சாக்காடு 35 வயசுல அட்டாக்கள் சேர்ந்து போறாங்க. முடிஞ்சு போச்சு. அதுக்குதான் ஒரு வகுத்து வச்சாங்க பெரியவங்க. நீங்க சொன்னீங்கல்ல விஸ்வாமித்திரன் 1008 காய்கறி. கபம், பித்தம், வாதம், இதுதான் வாழ்க்கை. இது இல்லாம இதுல இருந்து எந்த ஆம்பளையும் மிஞ்ச முடியாது. ஆனா இது அழகா கொண்டு வந்தாங்க மருத்துவத்தின் மூலம். நீர், நெருப்பு, காற்று. நீர், நெருப்பு, காற்று. நெருப்பை எங்க வச்சாலும் அது மேல் நோக்கி தான் எரியும். நெருப்பை பண்ணி எங்க பத்த வச்சாலும் நெருப்போட தன்மை மேல் நோக்கி தான் எரியும். நீரோட தன்மை நீங்க எங்க இருந்து கீழே ஊத்தினாலும் அவங்க கீழே தான் போவாங்க, மேல ஏறி வர மாட்டாங்க. அதே மாதிரி காற்று அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. இது மூணுமே மனுஷனுக்கு இருக்கு. பித்தம்னா எங்க? நீங்க எப்படி பித்தம் தலைக்கு ஏறிடும், தலைக்கு ஏறி வந்து பித்தம். அப்ப அந்த பித்தம் உள்ளவங்க எதை சாப்பிடணும்? கபம். கபம்னா என்ன? சளி. அவங்க கீழ் நோக்கி தான் போவாங்க. நீர் கீழ் நோக்கி போவாங்க. எப்படி? காரியத்துப்படி மலத்துளியா போயிடுவாங்க. அடுத்து வாதம், முட்டு வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன பண்ணா நம்மளே வைத்தியரை நம்ம முன்னோர்கள்
பித்தம் உள்ளவன் நேரா உள்ள காய்கறி சாப்பிடக்கூடாது. பித்தம் எதுக்கு சமம்? நெருப்புக்கு சமம். நெருப்பு எப்படி வச்சா மேல் நோக்கி எரியும், மேல் நோக்கி எரியும். அப்ப மேல் நோக்கி விளையும் காய்கறிகளை சாப்பிடக்கூடாது பித்தம் உள்ளவர்கள். எது கொத்தவரங்காய், வெண்டைக்காய், இந்த மேல் நோக்கி வர காய்கறிகளை சாப்பிடக்கூடாது. எள்ளு இதெல்லாம் மேல் நோக்கி வந்து சாப்பிடக்கூடாது. அடுத்து கபம். கபம்னா தண்ணி எங்க போகும்? கீழ் நோக்கி தான் போகும். அப்ப கபம் உள்ள என்ன சளி வந்த வேணும்னா நுரையீரல் இருக்கும், அப்படியே கீழே போகும். அவர்கள் கீழ் நோக்கி தொங்கும் காய்கறிகளை சாப்பிடக்கூடாது. சளி விளைவே முட்டை இதுல இருந்து புடலங்காயில இருந்து பீக்காயில இருந்து நார்ச்சத்து காய், நார்ச்சத்து அதிகமா இருந்தா கபம் அதிகமாயிடும். அப்ப அது சாப்பிடக்கூடாது. அடுத்து வாதம் எங்க போவாங்க? முட்டு போடுவோம், காத்து எங்கேயும் நிற்காது. அது மாதிரி வாதம் முட்டுக்கு போகும். இந்த வாதம் வந்து என்ன செய்யணும்? இந்த அகலமான காய்கறி, அது அகலமான காய்கறி பூமி கீழே விளையாட சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே தெரிஞ்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நாம தான் எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டோமே. அது மாதிரி நீங்க தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாம அதை பத்தி எனக்கு தெரியாது. நீங்க மானுங்க தான் இருக்கு, நீங்க தாராளம் சொல்ல முடியாது. இருந்தா தானே கொடுக்கறதுக்கு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருந்தா தான் அப்பையில், சட்டியில இருந்தா தான் அப்பையில் பழமொழி. ஆனா சஷ்டியில் இருந்தால் அகம் என்ற வயிலே வரும். சஷ்டியில் இருந்தால் அகம் என்ற வயிலே குழந்தை பிறக்கும். அதுதான் பெரிய வச்சு நான் வயசாக சட்டியில இருந்தாலும் அப்பையில் வரும். சஷ்டியில இருக்கிற ஒரு பிள்ளை இல்லையா, போய் இது வயிற்று கழுவிக்கிட்டு இருக்கு ஆஸ்பத்திரியில போ, திருச்செந்தூருக்கு சஷ்டி அன்னைக்கு போ, நாட்டு பசும்பாலை சாப்பிடு, செவ்வாழையை சாப்பிடு. சஷ்டியில் இருந்தால் 6 நாள் அகம் என்ற பெயில குழந்தை உண்டாகும் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் முதல கண்ணீர்னு, அது என்னப்பா முதல கண்ணீர்? முதலில் வருவது கண்ணீர் தான். சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், சண்டையா இருக்கட்டும், ஏதாவது இறப்பா இருக்கட்டும், முதல்ல வருவது கண்ணீர் தான். முதல்ல கண்ணீர். யாராவது இறந்தாங்க தெரிஞ்ச அடுத்த செகண்டுக்கு முதல்ல கண்ணீர் வந்துடும். சந்தோஷம் பாருங்க, தனியா முதல்ல ஒரு கதை, முதலில் வருவது கதை. முதல்ல கண்ணீர் நண்பன் தனியா இருக்குது, அது இல்ல. முதலில் வருவது கண்ணீர் ஒரு மனிதனுக்கு. அது எப்படின்னாச்சு சந்தோஷமா எவ்வளவு எப்படியே இருக்கட்டும். மான தேடி வந்திருக்கேன், மான மறைச்சு ஏமாத்தும் எண்ணம் எனக்கு இல்லை. நான் எதுக்கு உங்க பொருள் வச்சு ஏமாத்தணும்? நம்ம அடுத்தவங்களுக்கு ஆசைப்படாத பொங்கல் உறவு தான், ஆசைப்படவே மாட்டேன். அதனால ஓடி வந்த உந்தன் மான ஒழிச்சு வைக்கும் எண்ணம் இல்லை, ஓடி வந்த உந்தமான ஒழிச்சு வைக்க எண்ணம் இல்லை. நம்பி ராஜா வளர்த்த பொண்ணு நல்ல பொண்ணு, நானும் இங்கே சொன்ன சொல்ல லஞ்சு போயிருங்க. அம்மா ஆர்வமா இருக்கிற அவரு ஏதே சேதி சொல்லி பொண்டாட்டி பள்ளியாக எடுத்துக்கொண்டிருக்கும் சாந்தி செய்தவர்களுக்கு கல்பனா அன்புள்ளங்கள் 500 ரூபாய் அன்பளிப்பாக எடுத்துக்கிறார்கள். சகோதரி சகோதரி எங்க தான் இருக்கீங்க? நன்றி. எவ்வளவு விவரமா சொன்னீங்க, நீங்க இப்ப எம்படு தெளிவா பேசுறீங்க. நன்றிதா, ரொம்ப நன்றிதா. கடைசியில தர முடியாதுன்னா சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிதா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் பூக்கடை, மனம் இல்லைன்னா சாக்கடை. மனம் செம்மையானால் மந்திரம் சிமைக்கணும் சொன்னாங்க. எம்பட்டு பொன்மொழி எவ்வளவு பொதுவரை சொன்னீங்களே, கதை இல்லை சொல்லலாமா? நீங்க சொல்லலாமா? ஒரு காலத்தில் ஆதி பராபரா ஸ்ரீமூர்த்தி
4 வேதம் காணப்படாத பாரத குந்ததிலே சிவக குதிரை கட்டி ரதம் வழியா போய் நாடு கேட்டு சென்றான் செந்தாமரை கண்ண பொது மனுஷன். நம்பினார் கடுவது 4 மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனை காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் அந்த கண்ணன் போய் என்ன கட்டான் தெரியுமா? ஏன் அடிச்சுக்கிறீங்க? ஏன் அடிச்சுக்கிறீங்க? வேணாம், தொந்தரவே வேண்டாம், சச்சரவே வேண்டாம், ஒரு 5 நாடு மட்டும் கொடுங்க, அவங்க வாழட்டும். இல்ல 5 ஊரு கொடுங்க, பெருமையோடு இருக்கட்டும், 5 வீடாவது கொடுங்க. சொல்லலாமா? நீங்க சொன்னது மாதிரி இப்படி சொல்லிட்டு தரமாட்டேன்னா அப்ப நல்ல எண்ணம் இல்லையா? அந்த இல்லைன்னு சொன்னதுனாலதான் ஆணவம், அழிவு, அகங்காரம், அகந்தை இதெல்லாம் ஒட்டு மொத்தமா தளதுக்கு ஆடி பெரிய நாசக்கடை உண்டாச்சு. இப்ப நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே, அது போய் கொடுத்தா தக்க பாருங்க, ஒண்ணு மட்டும் சொல்றீங்களே, கேட்டீங்க, பேசக்கூடாது. அதனால சொல்றேன், இல்ல பேசக்கூடாது இல்ல, எல்லாருமே துரியோத குற்றவாளியே பாக்குறீங்களே. துரியோத முதல்ல கொடுத்தாருல இந்திரபிரஸ்தத்தை, நான் சொல்ல மாட்டேன், ஏன் பத்திரமா நான் சொல்ல மாட்டேன். கொடுத்த வாய்ப்பை பத்திரமா வச்சுக்கணுங்க. மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்களோ அதை பத்திரமா வச்சுக்கணும். அப்படி பார்க்க போனா ராமனை குற்றவாளின்னு சொல்லணும், மறைஞ்சு தாக்குனதுக்காக. அந்த இடம் வேற. இப்படி கேட்டீங்களே, ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். என்ன மாதிரி வேணும் மனம் துரத்தி போனான். அந்த மாடாகப்பட்டது அந்த வான்புகழ் வள்ளுவன், அந்த பொய்யாமணி புலவன், அவன் ஆசிரமத்தை போய் இந்த மாதிரி நுழைஞ்சிருக்கு. அப்ப கேட்கிறாரு, தேடி வந்த மானுங்க, நான் தான் தேடி வந்தேன், அதை பார்க்கணும். தேடி வந்ததா மானா நீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க வேற பக்கம் தேடி பார்க்கணும்னு சொன்னாங்க சார். அன்னைக்கு மறைச்சாருன்னா உயிர் காக்கப்படுது, உண்மை நிலைநாட்டப்படுது. இன்னைக்கு பதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் உங்க கட்டுப்பாட்டை மீறி, உங்க காப்பை மீறி எவங்கிட்டே தலையாட்டின. அப்ப இவனை ஒருத்தன் பிடிச்சிட்டு போறதே சொந்தக்காரன் உறவுக்காரன் இருந்தாலும் தலையாட்டுறதுக்கு தலையாட்டுறது இருந்தாலும் தலையாட்டுறது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மான பெண்கள் மொத்தம் அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வீட்டுல இருக்க பெண்மகள் துணிவோட தெளிவோட ஒரே நிதானத்தோடு தான் வச்சுக்கோங்க, எங்கேயும் தலையாட்ட முடியாது, முடிஞ்சு வச்சு. நீங்க அதான் நினைக்கிறீங்க. ஒரு பெருமை என்ன தெரியுமா? அடையாளம் அப்புறம் சொல்றேன். ஒரு பெருமை என்ன யாரும் சொல்லாத சொல்றேன். நான் தேடி வந்த மானுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அதாவது கலை, உலை, மறை, சோனை, லவி, ஏனா, சூனம், கஸ்தூரி, சாரங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் விடுத்து அப்பாற்பட்டு தேடி வந்த மானுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் உண்டு. தேடி வந்த மானுக்கும் மிருகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. தேடி வந்த மானுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் உண்டு. இப்பேற்பட்ட மானின் அந்த அடையாளம் நாங்க புதுசா, நான் புதுசா தேடி வந்த மனசு குளிருது. அந்த 3 இல்லப்பா, 3 முடிச்சு ஐயவா, முதல் முடிச்சு ஒன்ன காத்துக்கம்மா, 2வது முடிச்சு ஊரை காத்துக்கம்மா, 3வது முடிச்சு கட்டோட காத்துக்கம்மா. 3 போட்டு கட்டாயம் கொண்டு போய் சேர்ப்பேனம்மா, கழுத்துல முடிச்சு போடுறீங்கம்மா. நான் புதுசா தெரியும்
ஐயா காயாத காரகத்தே நின்றுளாவோ நின்றுளாவோ நற்காரிகையே